ஹாய் ஹால், வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம ஜென்னாக் சேனலில் டெய்லி ஒவ்வொரு கோர்ஸை பற்றி, ஒரு காலேஜை பற்றி, இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 AI டூல்ஸு which will be helpful for students and their parents, especially those who are studying from 7th to 12th students. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஏஐ டூல்ஸ்லாம் சேட் ஜிபிடி, ஜெமினி, இல்லைன்னா பர்ப்ளெக்சிட்டி. இந்த ஒரு பேசிக்காக ஒரு 3 நாள் தான் தெரியும். இப்போ நம்ம சொல்ல போகிற 3 டூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டூல்ஸு. இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு இந்த மந்த்லி பேமெண்ட் ஃபீஸும் இருக்குது. இல்லை மோஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரீலே நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான 3 ஏஐ டூல்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்னாக் சேனலோட அப்ஜெக்டிவே என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும், எஸ்பெஷலாக 7th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். நிறைய ஹிடன் ஜெம் கோர்சஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன, எப்படி எல்லாம் படிக்கலாம், என்ன சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான் இந்த சேனலோட அப்ஜெக்டிவே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 AI டூல்ஸ். இது எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டடியிங் இஸ் கெட்டிங் ஆர்டர். ஒவ்வொரு வருஷமும் இப்போ நீங்கள் 7th-லேருந்து 8th போனீங்கன்னா 8th to 9th அப்படி போக 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 உங்களுக்கு சிலபஸ்ஸு, எக்ஸாம்ஸ் எல்லாமே டஃப் ஆகிட்டே போகும். பட் என்னன்னா, நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கான்செப்ட் வைஸு அர்த்தம் புரிஞ்சு படிக்கலாம். ஏன் இது என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அர்த்தம் புரிஞ்சு படிக்கலாம். ஸோ ஸ்டடி ஸ்மார்ட், நாட் ஜஸ்ட் ஹார்ட். இதுதான் நம்மளோட தீம் இன்னைக்கு ஏஐ டூல்ஸை பற்றி சொல்ல போகிறது. இது மெயினாக 8th to 12th இல்லைன்னா 7th to 12th ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் ஏதாவது கரியர் கைடன்ஸு, கரியர் அவேர்னஸ் பற்றி, ஏதாவது கோர்ஸை பற்றி தெரியணும், ஏதாவது காலேஜை பற்றி தெரியணும், என்னோட நம்பர் இங்கே கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்பிளேல. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அந்த சேனலில் உங்களை நான் ஆட் பண்ணுவேன். அது இல்லாமல் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப்லேயும் லிங்க்டின்லேயும் நான் டெய்லி ஸ்காலர்ஷிப்ஸு, ஒரு புது புது கோர்சஸ்ஸு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஏஐ டூல், இதை பற்றி எல்லாமே நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சில ஏஐ டூல் குயில் பாட் அப்படின்றது. இது என்னன்னா, நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்கு, இல்லைன்னா ஒரு டவுட்டை இங்கிலீஷில் எனக்கு இந்த லைன் புரியலை, இந்த பேராகிராஃப் புரியலை அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர் ரைட்டிங்கோ இல்லை எஸ்ஏவோ இல்லை ஏதாச்சும் ஒரு காம்ப்ரிஹென்ஸ் ஏதோ எழுதணும் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் இந்த கண்டென்ட் இதில் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரீஃப்ரேஸ் பண்ணி எந்தெந்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் இதெல்லாமே வச்சு கரெக்டான மீனிங்கு ரீஃப்ரேஸ் பண்ணுறது, ப்ரிசைஸாக கொடுக்கறது, அது எல்லாமே இது பக்காவாக பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டியும் அதுதான் பண்ணுது. பட் இதில் என்னன்னா, இது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலீஷ் டாப்பர் கூட இருக்க மாதிரி, ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் கூட இருக்க மாதிரி ஒவ்வொரு மீனிங்கு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுக்கும். ஒரு சிம்பிளான விஷயத்த காம்ப்ளெக்ஸாகவும் சொல்ல முடியும், ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த சிம்பிளாகவும் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் இந்த டூலு. இப்போ உங்களுக்கு இப்போ சயின்ஸில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு பர்டிகுலர் லைன் புரியலை அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது சொல்லும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா, இல்லை நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் இங்கிலீஷில் வேணாலும் கொடுக்கும். ஒரு பேசிக் லெவல், இல்லை மிடில் லெவல், இல்லை ஒரு அட்வான்ஸ்டு சூப்பர் ப்ரோ லெவலில் வேணும் அப்படின்னாலும் அது கொடுக்கலாம். ஸோ இந்த டூலோட குயில் பாட் ஏஐ அப்படின்ற டூலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் இங்கிலீஷ் ரைட்டிங், என்ஹான்ஸ் கிராமர், ஒகாபுலரி அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன். இது ரீரைட்ஸ் ஆன்சர்ஸ் கிளியர்லி, உங்களோட ஆன்சர்ஸை ரீரைட் பண்ணி கிளியராக கொடுத்துரும். டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் தாட் இன்டு வெல் ஸ்ட்ரக்சர்டு, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்னா கொஞ்சம் புரியாமல் கன்ஃபியூஸாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற தாட்ஸு, சென்டென்ஸ் எல்லாமே வெல் ஸ்ட்ரக்சர்டாக ஈஸியாக புரிகிறபடி கொடுத்துரும். ஸோ ஒரு லெசனை சம்மரைஸ் பண்ணியும் கொடுத்துரும்.
contains long chapters into key points for quick revision. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசனை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாங் சாப்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த என்சிஆர்டி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்ஸை பற்றி எனக்கு குயிக்காக ஒரு நோட்டு வேணும், கீ பாயிண்ட்ஸ் மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த டூல் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து கீ பெனிஃபிட் என்னென்னா ரைட் லைக் ஏ டாப்பர் ஈவன் வித் ஆவரேஜ் இங்கிலீஷ். உங்களுக்கு ஆவரேஜாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். முதல்லாம் வந்து இங்கிலீஷ் தெரியணும்னா கிராமர் எல்லாமே படிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், பட் யூ கேன் ரைட் லைக் ஏ டாப்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. பிஃபோர் என்னன்னா த திங் இஸ் வெரி குட் அண்ட் நைஸ் அப்படின்றது ஒரு நார்மலான வேர்ட்ஸ். த திங் இஸ் வெரி குட் அண்ட் நைஸ். இப்போ இதே வந்து நம்ம இந்த குயில் பாட்டில் கொடுத்தோம்னா அது எப்படி மாத்துது அப்படின்னா திஸ் ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பெஷனல் குவாலிட்டி அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இதே லைன் தான், பட்டு அது எவ்வளோ பாலிஷ்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டூல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இருக்குது, நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ரைட்டிங் இங்கிலீஷ் இன் ஈஸி மேனர், இன் ஈஸி வே, சாரி. ஸோ ரெண்டாவது வந்து டிஃபிட் அப்படின்ற ஒரு டூலு. இந்த டிஃபிட் என்ற டூல் என்னன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி, உங்கள் மொபைலில் இருக்க ஒரு டீச்சர் மாதிரி. நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் இதில் ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுவும் நீங்கள் கேட்கலாம், சாட் ஜிபிடி, ஜெமினிலி, பெர்ப்ளெக்சிட்டிலையுமே இருக்குது, இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது வந்து எஸ்பெஷலி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக விட்டுருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் எனி டாபிக் ஈஸிலி அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு இல்லை ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு நான் வந்து இந்த லெவலான ஸ்டூடெண்ட்டு, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு, எனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிளாகவும் பண்ணலாம், இல்லை சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸாகவும் பண்ணலாம். அதுக்கான டூல் தான் இந்த டூல். ஸோ சிம்பிளிஃபைஸ் டஃப் லெசன்ஸ், உங்களுக்கு வந்து ஈஸியாக்கி விட்டுரும் டஃப் லெசன்ஸ் எல்லாமே. பிரேக்ஸ் டவுன் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் இன்டு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஒரு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ நம்ம 12th +2 கெமிஸ்ட்ரியில் ப்ரீயாடிக் டேபிள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியாஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ ஜெனரேட் சம்மரைஸ் அண்ட் கொஸ்டின்ஸ், கிரியேட் ஸ்டடி நோட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் எனி கண்டென்ட். நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்த பிறகு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் ஸ்டடி நோட்ஸு அப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த கண்டென்ட்லேருந்து அதுவே அரைவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒர்க் மெயின்லி நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் மாதிரி சப்போர்ட் இருக்கும். இட் வில் பி ஒர்க்ஸ் ஃபார் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், கவர்ஸ் சயின்ஸு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆல் மேஜர் கரிக்குலம் டாபிக்ஸ். இதில் எல்லாமே வந்து மேஜராக ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸு கவர் ஆகிடுது. இதில் கீ பெனிஃபிட் என்னன்றது பார்த்தோன்னா நோ மோர் கன்ஃபியூஷன் இன் டெக்ஸ்ட் புக். நம்ம டெக்ஸ்ட் புக்கை வச்சு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டீச்சிங் எக்ஸாம்பிள் இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் படிக்கிறது ஒரு 2 மினிட்ஸ்லேயே படிச்சு முடிச்சோம். ஸோ இதோட கான்செப்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபோட்டோகிராஃபிக் ஆர்கானிசம் கன்வெர்ட் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இது வந்து காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கே இது புரியும். Plant use sunlight to make their own food. They take in CO2 and water, then create glucose and oxygen. அப்படின்ற மாதிரி இது வந்து நமக்கு சிம்பிளாக கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபீட்டட் டூல். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டூல் வந்து ஸ்லைட்ஸ் ஏஐ. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் கிவ் யூ த ப்ரெசன்டேஷன். இப்போ நம்மலாம் ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு இல்லை ஒரு விசிட்டு, கிளைண்ட் விசிட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். பட்டு இப்போல்லாம் வந்து ஒரு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். பட் இதுக்கு வந்து அப் டு சம் லெவல் வரையும் தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இட்ஸ் சார்ஜபிள், அதுவும் சொல்லிடுறேன் நான். நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ராம்ப்டை வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் சாட் ஜிபிடியில் கொடுத்துட்டு கிவ் மீ த பெஸ்ட் சூப்பர் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் எத்தனை ஸ்லைடுன்னு கொடுங்க, எத்தனை ஸ்லைடில் வேணும், என்ன டாப்பிக்கு, என்னென்ன எந்தெந்த ஸ்லைடில் என்னென்ன வேணுங்கிறது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சாட் ஜிபிடியில் வாய்ஸ் நோட் மாதிரி நீங்கள் வாய்ஸ் நோட் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது சொல்லிடுங்க, நான் வந்து ஸ்லைட்ஸ் ஏஐயில்
கன்வெர்ட் பண்ண போகிறேன் நீ கொடுக்குற ப்ராம்ப்டை. ஐம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் கண்டென்ட் இன்டு ஸ்லைட்ஸ். ப்ளீஸ் கிவ் மீ த பெஸ்ட் சூப்பர் ப்ராம்ப்ட். the the tool I am going to use is slides AI அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துரும் சாட் ஜிபிடி. அந்த ப்ராம்ப்டை எடுத்து வந்து நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் ஏஐயில் போட்டிங்கன்னா எத்தனை ஸ்லைடு வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்னவா இருக்கணும், என்ன லாஸ்ட் ஸ்லைடில் என்ன இருக்கணும், இப்போ ஸ்லைடில் ஏதாவது பேர் ஏதாவது எழுதணுமா, போல்டு பிக்காக வேணுமா, என்ன தீம் யூஸ் பண்ணணும், என்ன பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 to 10 minutes உங்கள் ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் இந்த டூலோட மெயின் அட்வான்டேஜ். இட் இஸ் கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன்டு பர்சன்டேஜ். ஜஸ்ட் பேஸ்ட் யுவர் கண்டென்ட் அங்கே வந்து சாட் ஜிபிடிலேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஸ்லைட்ஸ் வந்து ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகும். இது வந்து நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சயின்ஸு ஃபேர்ஸு, கிளாஸ் ப்ரெசன்டேஷன்ஸு. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதனால் உங்களுக்கு டைம்ஸ் பயங்கரமாக சேவ் ஆகுது. ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் 5 to 10 minutes வந்துடுது. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ஒன் ஆர் 2 டே உட்காரத்துக்கு. முதலாம் ப்ரெசன்டேஷன் முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், ஒரு 4 நாள் ஆகும், ராப்பகலாக உட்காரணும் அப்படின்றதெல்லாம் இங்கே இப்போ விஷயமே கிடையாது. நீங்கள் 5 to 10 minutes நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை பண்ணிடலாம். அதுக்கான டூல் தான் இது. இல்லாமல் நிறைய டூல்ஸ் இருக்குது, கிமி ஏஐ, அப்புறம் இன்னும் 2-3 டூல்ஸ் எல்லாமே இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஏஐ அப்படி எல்லாமே. அது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் கீ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லுக்கிங் ப்ரெசன்டேஷன் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, கிளைமேட் சேஞ்சஸ் அஃபெக்டிங் அவர் பிளானட், வி நீட் டு டேக் ஆக்ஷன் பை ரெடியூசிங் கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து அப்படி இந்த ஸ்லைடு ஏஐ மேஜிக்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ்னாலும் இமேஜ் வரும், ஸ்லைட்ஸ்னாலும் சார்ட்ஸ்னாலும் சார்ட் வரும், டிசைன்ஸ் வேணாலும் டிசைன்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைட்ஸ் ஏஐயோட மெயின் இம்பேக்ட், மெயின் அட்வான்டேஜ். ஸோ லாஸ்ட் ஸ்லைடு, இது நம்மளோட லாஸ்ட் ஸ்லைடு. ஸோ ஸ்டார்ட் யூஸிங் தீஸ் டூல்ஸ். இந்த 3 டூலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 3 டூல் நான் திரும்ப சொல்கிறேன். குயில் பாட்டு விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரைட்டிங், ஃபார் பெட்டர் இங்கிலீஷ், கெட்டிங் பெட்டர் இங்கிலீஷ் அண்ட் கிளியர் ஆன்சரு. டிஃபிட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கு, சிம்பிளிஃபைட் லெசன் அண்ட் நோட்ஸு. அண்டு ஸ்லைட்ஸ் ஏஐ வந்து நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா, உங்கள் ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் த ஸ்லைட்ஸ் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸு, அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்த 3 டூலு. ஃபார் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இப்போ பசங்க வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக இதிலெல்லாம் கொஞ்சம் என்கேஜ் பண்ணிங்கன்னா, மொபைலை யூஸ் பண்ணுறது இப்போது ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது எல்லாமே ஒரு நம்மளோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம அவங்களோட டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணி இந்த டூல்ஸில் தே வில் ஒர்க் ஆன் இட் ஃபார் தயர் எஜுகேஷன். ஸோ ஃபார் பேரண்ட்ஸ் தீஸ் டூல்ஸ் ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் ஃபாஸ்டர் அண்டு ரெடியூஸ் ஸ்டடி ஸ்ட்ரெஸ். அதாவது இப்போ நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பையார் ஸ்கொயரா, அந்த மாதிரி ஏன் இது பையார் ஸ்கொயர் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் கேட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த டிஃபிட் டூல்லே கேட்டோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ கிவ் யுவர் சைல்டு த ஏஐ அட்வான்டேஜ். இந்த ஏஐ யூஸ் பண்ணி சைல்டுக்கு எப்படி பெட்டராக எஜுகேஷன் கொடுத்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து மார்க்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இன்னைக்கு இதுதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸு, ஸ்டடி கைடன்ஸ் டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.